செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், நீங்க நின்று கொண்டிருக்கும் இடம் எங்கே, அங்கே காட்சிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விளக்கவும். வணக்கம். மோட்டார் கார் ரசிகர்களுக்கும் கார் பந்தய பிரியர்களுக்கும் விருந்தளிக்கும் வகையில் சென்னையில் கார் பந்தயம் என்பது தொடங்கிவிட்டது. கார்கள் சீறி பாய்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வண்ண வண்ண நிறங்களில் கார் பந்தயங்கள் இப்போது நடைபெற்று வருகிறது. வண்ண வண்ண நிறங்களில் கார்கள் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை ரசிகர்கள் இங்கு உற்சாகத்தோடு கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக விசில் அடித்தும் கைத்தட்டியும் ஆரவாரமாக இந்த கார் பந்தய போட்டியை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த கார் பந்தயம் நடைபெறும் இடத்தில் இருக்கிறார்கள். உற்சாகத்தோடு இந்த கார் பந்தயம் என்பதும் தொடங்கி இருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். தெற்காசியாவிலேயே முதல் முறையாக நடைபெறக்கூடிய இரவு நேர, அதாவது பகல் இரவு நேர கார் ரேஸ் என்பதால் இந்த கார் ரேஸுக்கான எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகவே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இரவு நேரத்தில் சரியாக 7 மணிக்கு இந்த கார் பந்தயம் தொடங்கியிருப்பது இதனுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய ரசிகர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த கார் பந்தய ரசிகர்கள் என்று வெளிநாட்டு ரசிகர்கள், வெளிநாட்டு வீரர்கள் என நிறைய பேர் இந்த கார் பந்தயத்தில் ஈடுபட்டிருப்பதால் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தளிக்கும் ஒரு கார் பந்தய நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி என்பது, இந்த போட்டி என்பது நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய போட்டி என்று பார்க்கும்போது ஒரு பயிற்சி பந்தயம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக முதல்ல இன்றைய தினம் பயிற்சி மற்றும் தகுதி சுற்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் FA என்று சொல்லக்கூடிய அந்த தடையில்லா சான்று பெறுவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக இன்றைய தினம் பயிற்சி போட்டி மட்டுமே நடைபெறுகிறது. சரியாக 7 மணிக்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பயிற்சி போட்டி அடுத்தடுத்து 25 நிமிடம், அதே போல அடுத்த 25 நிமிடம் என தொடர்ந்து நடைபெறும். சரியாக இரவு 10 மணி 20 நிமிடம் வரை இன்றைய கார் பந்தய போட்டி என்பது நடைபெறும். அதற்கான திட்டமிடல் என்பதுதான் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அணிவகுத்து வரக்கூடிய கார்களை வீரர்கள் உற்சாகமாக கார்களை சீறி பாய்ந்து ஓட்டி வருகிறார்கள். அதனை ரசிகர்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு பார்ப்பதை பார்க்க முடிகிறது. சென்னை தீவுத்திடத்தில் தொடங்கிய இந்த கார் பந்தயம் என்பது தொடர்ந்து நேப்பியர் பாலம், அதே போல சிவானந்தா சாலை, மீண்டும் தீவுத்திடல் என்று செல்லக்கூடிய அளவுல கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த சாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான பந்தயம் என்பதும் சென்னையில் தொடங்கியிருக்கிறது. தெற்காசியாவிலேயே முதல் முறையான ஒரு போட்டி என்பதால் இந்த போட்டி ஒரு விருந்தளிக்கும் வகையில் ரசிகர்கள் கொண்டாடும் வகையிலும் இருப்பதை பார்க்க முடிகிறது. ரமேஷ், இப்போ செஸ் ஒலிம்பியாட் எப்படி நம்ம தமிழகத்திற்கு ஒரு பெருமை சேர்த்ததோ, உலகத்தையே நம் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்ததோ, அதே போல இந்த கார் பந்தயத்தை பொறுத்தவரை இரவு நேரத்தில் நடத்தப்படுகிறது. தெற்காசியாவிலேயே இது முதல் முறை. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவிற்கும் இது முதல் முறை தான். சிட்டியோடைய மையப்பகுதியில், ஒரு நகரத்தின் மையப்பகுதிகளில் இந்த கார் ரேஸ் நடத்தப்படுகிறது. அந்த சாலைகளும் நிச்சயமாக அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க தயார் செஞ்சிருப்பாங்க. தகுதியான சாலைகளாக இருக்கும். எத்தனை நாட்கள் இந்த தயாரிப்பு வேலைகள் நடைபெற்றது? எம்மாதிரியான சிறந்த மாற்றங்களை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க சென்னையினுடைய இந்த குறிப்பிட்ட சாலைகளில்? நிச்சயமாக இந்த கார் பந்தயத்தினுடைய முக்கிய நோக்கமே சென்னையினுடைய மைய பகுதியில் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய முதல் குறிக்கோளாக இருந்தது. ஏனென்றால் சென்னைக்கு அருகிலேயே இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்துல இந்த கார் பந்தயத்துக்கான ஒரு ரேஸ் மைதானம் என்பது இருக்கு. ஆனா ஒரு நகரத்துடைய மைய பகுதியில இந்த கார் ரேஸ் நடத்துவது ஒரு சாதனை என்று பார்க்கப்பட்டது. அந்த வகையில தான் சென்னையினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய தீவுத்திடலை சுற்றி இந்த கார் பந்தயத்துக்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு 3 மாதத்திற்கு முன்பே இந்த கார் பந்தயம் நடக்க வேண்டியது. ஆனால் சென்னையில் கனமழை கொட்டித்ததன் காரணமாக அந்த பணிகளில் ஏற்பாடு செய்வது தாமதம் ஏற்பட்டு இப்போது இந்த கார் பந்தயம் என்பது தொடங்கியிருக்கிறது. நீங்கள் கேட்டவாறு இந்த தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் சாலையை சரி செய்யக்கூடிய பணிகள் என்பது கிட்டத்தட்ட 1 மாதமாக நடந்து வந்ததை நாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக தீவுத்திடலில் வாகனங்கள் போக்குவரத்து செல்லக்கூடிய ஒரு சாலையை பந்தயத்திற்கு ஏற்றவாறு பராமரித்து சீரமைத்து இப்போது ஒரு சர்வதேச அளவிலான பந்தயத்திற்கு ஏற்ற சாலையாக மாற்றி இப்போது அந்த கார் பந்தயம் இங்கே நடைபெற்று வருவதையும் பார்க்க முடிகிறது. கார்கள் அணிவகுத்து வண்ண வண்ண நிறங்களில் வருவது இங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய காட்சியாகவே பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள், அதே போல அமைச்சர்கள், பார்வையாளர்கள் என ஏராளமானோர் இந்த கார் பந்தயத்தை நேரில் உற்சாகமாக பார்வையிட்டும் வருகின்றனர். ரமேஷ், இப்போ கார்கள் சாகசம் செய்யும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இதுவும் இந்த போட்டியினுடைய ஒரு சிறப்பம்சமா? 2 டயர்ல கார் ஓட்டி வரும் காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சர்வதேச அளவிலான பந்தயம் நடக்கும் போது ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் வகையில இது போன்ற கார் சாகசங்கள் நிகழ்ச்சி நடைபெறுவதும் வழக்கம். சென்னையில மட்டும் அல்ல, பல நாடுகள்ல இது போன்ற ஒரு சர்வதேச போட்டி நடக்கும் போது ஏராளமான ரசிகர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களை உற்சாகப்படுவதற்காக இந்த சாகச நிகழ்ச்சி நடத்தப்படும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில மாலை 5 மணிக்கு அந்த சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் போட்டி நடத்துவதற்கு ஒரு தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக இப்போது அந்த சாகச நிகழ்ச்சி நம்ம நடத்ததை எல்லாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக 4 வீல் கொண்ட அந்த கார்கள்ல 2 வீல்ல காரை ஓட்டின மாதிரியும் அதே போல பல ஸ்டண்ட் அடிச்ச மாதிரியும் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என்பது ரசிகர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய வகையில இருந்தது அப்படிங்கிறதையே பார்க்கலாம். குறிப்பா 200 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு கார் பந்தயம் நடக்குது அப்படிங்கிறத ரசிகர்கள் குறிப்பா தமிழகம் அதே போல இந்தியாவில நேர்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாகவே இருந்தது. அந்த வகையில ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்துல கார்கள் செல்வதை நேரில் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு உற்சாக விருந்தாகவே இருப்பதை நாம் இங்கே கண்கூடாக பார்க்க முடிகிறது. சென்னையின் மைய பகுதியில், சென்னையில் போக்குவரத்து அதிகம் இருந்த ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு கார் பந்தயம் நடத்தப்படுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் கார்கள் அடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் சாகசங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நாம் இங்கே தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பொதுமக்கள் அமர்ந்து அதை ரசிக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இது இலவசமா அல்லது காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினால் மட்டும்தான் அமர்ந்து பார்க்க முடியுமா? பொதுமக்களுக்கு இந்த கார் பந்தயத்தை நேர்ல பார்க்கறதுக்கு 2 வகையான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று கட்டணத்தோடு பார்க்கலாம், மற்றொன்று இலவசமாக பார்வையிடலாம். இதுல இலவசம் என்று எடுத்துக்கொண்டால் முதல்ல வரக்கூடிய 500 பேருக்கு இலவசமா நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகான அந்த 7500 பேருக்கும் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல பார்வையாளர்கள் மாடம் என்று சொல்லக்கூடிய கேலரி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2000 ரூபாய் முதல் 14000 ரூபாய் வரை அதற்கு டிக்கெட் என்பதும் வசூலிக்கப்பட்டது. அந்த டிக்கெட்டுக்கு ஏற்றவாறு இருக்கைகள் அமைக்கப்பட்டு இந்த கார் பந்தயம் என்பது ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் கார் பந்தயம், கார் பயிற்சி என்று எடுத்துக்கொண்டால் மற்றொரு பக்கம் சாகச நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இந்த சாகச நிகழ்ச்சியில ஈடுபடக்கூடியவர்கள் யார் என்பதும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. சாகச நிகழ்ச்சியில ஈடுபடக்கூடியவர்களும் சாதாரண நபர்கள் அல்ல. ஒரு 20 வருடம் 10 வருடத்துக்கு முன்பு அவர்களும் சர்வதேச அளவிலான ஒரு சாம்பியன் பட்டத்தை வென்றவர்கள். அவர்கள் தான் இந்த சாகச நிகழ்ச்சியில ஈடுபட்டு வராங்க அப்படிங்கிறதும் இதுல நம்ம கூடுதலா சிறப்பா பார்க்க வேண்டியிருக்கு. அவர்களுடைய சாகச நிகழ்ச்சியும் இங்க ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறது. இப்படியாக கார் சாகச நிகழ்ச்சி, கார் பந்தயம் போட்டி என்று பல்வேறு பந்தய போட்டி என்பது சர்வதேச அளவுல சென்னையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிற்சி போட்டியாகத்தான் நடைபெறுகிறது. நாளைய தினம் தகுதி சுற்று போட்டிக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சர்வதேச அளவிலான ஃபார்முலா ரேஸ் என்று எடுத்துக்கொண்டால் ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 என்று பல சுற்றுகள் நடத்தப்படும். இதுல சென்னையில நடக்கக்கூடிய இந்த ஃபார்முலா 4 ரேஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 8 அணிகள், சென்னை அதே போல கோவா, ஹைதராபாத் என்று ஒரு 8 அணிகள் இந்த ஃபார்முலா 4 ரேஸ்ல இருக்கிறாங்க. ஒரு அணிக்கு 2 வீரர்கள் என்று 16 வீரர்கள் இந்த கார் பந்தயத்துல ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. வெளிநாட்டு வீரர்கள், இந்திய அளவுல கார் ரேஸ்ல பல சாம்பியன் பட்டங்களை வென்ற வீரர்கள் சென்னைக்கு வந்து இது போன்ற ஒரு பந்தயத்துல ஈடுபட்டு வருவதும் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியாக சென்னையின் மைய பகுதியில் ஒரு கார் பந்தயம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஒரு 3 வருடமாகவே பல சர்வதேச போட்டிகளை நடத்திய சென்னையில் அடுத்த ஒரு வாய்ப்பாக, அடுத்த ஒரு விருந்தாக சர்வதேச கார் பந்தய போட்டி என்பதும் நடத்தி வருவது ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.